ஹாய் மை டே 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்தாச்சு. இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நம்ம கையில ஒரு ஹாஃப் அ டே இல்ல 1 டே அவ்வளவுதான் நீங்க படிக்க போறீங்க இல்லையா? ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும்? இங்கிலீஷ் எக்ஸாமுக்கெல்லாம் யாராவது படிப்பாங்களா? ஹாஃப் அ டே போதும்பா, ஒரு நாள் போதும்பா அப்படின்னு கொடுத்துருக்க 1.5 நாளையும் நம்ம பாதி நாளை வந்து ரெஸ்ட்டுக்காக எடுத்துப்போம் இல்லையா? அதெல்லாம் பண்ணாதீங்க. 1.5 நாள் கரெக்டான டைம் வேஸ்ட் பண்ணாம படிச்சீங்க அப்படின்னா பக்காவா இந்த 1.5 நாளே நீங்க சென்டம் வரைக்கும் கூட வாங்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு வேதாந்தோ, திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். ஸோ இப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நிறைய லைவ் செஷன்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ இதே மாதிரி வந்துட்டே இருக்க போது. ஸோ எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க இல்லையா? தமிழ் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணீங்களா? ஈஸியாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு 6:30 to 8 o'clock உங்களுக்கு ஒரு லைவ் செஷன் இருக்க போது. அதில் வீக் குவிஸ் நம்ம வந்து விளையாட போகிறோம். ஸோ வெக்காபுலரி செஷன் அந்த 14 மார்க் வாங்குறதுக்கு எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு புக் பேக்கு, புக் இன்சைடு எல்லா கொஷின்ஸுமே இருக்க போகுது சரியா? அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அதே டிசம்பர் 10ஆம் தேதி 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு லைவ் இருக்கு. அடுத்ததா திஸ் இஸ் த செகண்ட் லைவ் செஷன். 8 மணிக்கு ஒரு லைவ் ஆரம்பிச்சு 9:30 வரைக்கும் போகும். இதுல 2 மார்க் கிராமரா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை தான் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம் சரியா? ஸோ இந்த லைவ் செஷன்ஸ் ரெண்டையுமே கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. அடுத்தபடியா 9:30க்கு லைவ் முடியுமா? போயிட்டு டின்னர் சாப்பிட்டுருங்க. டின்னர் சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு படிக்க உட்காருங்க. படிக்க உட்காரும் போது சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், வெக்காபுலரி, இந்த சிங்குலர், ப்ளூரல், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அப்ரிவேஷன்ஸ் என்னென்னலாம் நம்மளுக்கு கேட்பாங்களோ எல்லாத்தையுமே புக் பேக் எக்ஸசைஸும் படிக்கணும். நீங்க என்ன கைடு வச்சிருக்கீங்களோ அந்த கைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொஷின்ஸையும் படிச்சிருங்க. ஏற்கனவே நம்ம ப்ரீ ஹாஃப் இயர் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, செகண்ட் மிட்டம் எல்லாமே எழுதியாச்சு. ஸோ ஃபுல் போர்ஷன் ஏற்கனவே நம்ம படிச்சாச்சு. என்ன பிச்சு படிச்சிருப்போம், இப்போ ஒட்டுமொத்தமாக படிக்க போகிறோம். எதுவுமே புதுசு கிடையாது, எல்லாமே பழசு தான். ஸோ ரீகால் பண்ணுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா? கண்டிப்பாக முடிச்சிடலாம். முடிக்காம படுக்க போகக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். 11:30 ஆனாலும் சரி, 12 மணி ஆனாலும் சரி, சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அண்ட் வெக்காபுலரி ஃபுல்லாக புக் பேக் அண்ட் கைடில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை படிச்சு முடிக்காம தூங்க போகக்கூடாது சரியா? ஸோ இப்போ எப்போ முடிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் தூங்க போங்க. ஃபாஸ்ட்டாக முடிச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக கூட தூங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? அடுத்த நாள் 5:30க்கு எந்திரிங்க. டிசம்பர் 11 5:30க்கு எந்திரிச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. 6 o'clock நம்ம படிக்க உட்கார போகிறோம். 6 o'clockலேருந்து அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock 12 மணி நேரம் நான் உங்களுக்கு டைம் தரேன். நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் சரி, இல்லை லீவ் போட்டு வீட்லேயே உட்காந்து படித்தாலும் சரி, அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் எனக்கு இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12 மணி நேரத்தில் ப்ரோஸோட 2 மார்க்கு, போயம் 2 மார்க்கு, பேராகிராஃப் கொஷின்ஸ் படிச்சிட முடியாதா? பேராகிராஃப்னு நான் சொல்லும் போது ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி எல்லாமே சேர்த்து தான் சொல்றேன். ஸோ எல்லாத்தையுமே முடிச்சிருங்க சரியா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததா டிசம்பர் 11 6:30க்கு ஷார்ப்பா வந்து வீக் குவிஸ் லைவ் இருக்கு. இதுல வெக்காபுலரி பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த 14 கொஷின் இருக்கும் இல்லையா? அந்த 14 கொஷின் அது கூட சேர்த்து ஸ்பாட் ஏரர் கொஷின்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த கடைசி வீக் குவிஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு அளவுக்கு ஒரு 90-95% எல்லாத்தையுமே படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ரீகால் பண்றதுக்கு ஒரு வீக் குவிஸ் கண்டிப்பா தேவை. ஸோ கண்டிப்பா இந்த குவிஸை அட்டென்ட் பண்ணுங்க. என்ன 2 நாளும் வீக் குவிஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அலட்சியமா இருக்காது. 2 நாளும் வைக்கிறோம்னாலும் 2 நாளுமே புது புது கொஷின்ஸ் தான். அப்போ அவ்வளோ கொஷின்ஸ் இருக்கு நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. எப்பவுமே இங்கிலீஷ் எக்ஸாம் தானே, தமிழ் எக்ஸாம் தானே அப்படின்னு அலட்சியமா எந்த ஒரு சப்ஜெக்டையும் வைக்காதீங்க. இங்கிலீஷ்லையும் படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு, தமிழ்லையும் படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே படிச்சாதான் நம்மளால ஃபுல் மார்க் வாங்க முடியும் சரியா? அடுத்ததா டிசம்பர் 11 இன்னொரு லைவ் செஷனும் இருக்கு. 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும். அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், சம்மரி, நோட்ஸ், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னலாம் கேட்பாங்களோ, ஆர்டிக்கல், மெசேஜ், இமெயில் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டிப்ஸ் வந்து சொல்லி தர போறேன். அட்வர்டைஸ்மெண்ட்டா அப்ப எப்படி எழுதுனா 5 மார்க் வாங்கலாம், ரிப்போர்ட் ரைட்டிங்கா அப்ப எப்படி எழுதுனா 5 மார்க் வாங்கலாம், கொஸ்டின்ல இருந்து எதெல்லாம் நம்ம அப்படியே ஆன்சர்ல எழுதிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லி தர போறேன். ஸோ இது கூட சேர்த்து பேப்பர் ப்ரெசன்டேஷன், டைம் மேனேஜ்மெண்ட் இதுக்கான வீடியோவும் டிசம்பர் 11 அன்னைக்கு வரப்போகுது. ஸோ 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் இதோட டிப்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செஷனா இருக்க போது. கண்டிப்பா எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த செஷன் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் 9:30 to 10 o'clock டின்னரை முடிச்சுட்டு 10 மணிக்கு எகெயின் வந்து நம்ம படிக்க உட்கார போறோம்.
இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 95% கம்ப்ளீட் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ டிசம்பர் 11 நம்ம பெருசா 2 மார்க் கிராமர் படிக்கவே இல்லை, தொடவே இல்லை. டிசம்பர் 10 தான் படிச்சோம் இல்லையா? அப்ப 2 மார்க் கிராமரை ஒன்ஸ் அகெயின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உட்காந்து தனித்தனியா படிக்காதீங்க, கொஸ்டினை எடுத்து வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க மேத்ஸ் மாதிரி. தென் லாஸ்டா பெண்டிங் ஏதாவது வச்சிருக்கீங்க, அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு ஏதாவது வச்சிருப்பேன் கண்டிப்பா இல்லையா? அது எல்லாத்தையுமே முடிச்சிடுங்க. இப்போ லாஸ்டா ஒரு 11:30 11:45 எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அவ்வளோ நேரமும் முடிச்சுட்டு, இப்ப இது வரைக்கும் ஒரு தடவை கூட படிக்காத கொஸ்டின்ஸ் ஏதாவது விட்டுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே டிசம்பர் 11 தூங்க போறதுக்கு முன்னாடி முடிச்சிடணும். ஓகேவா? தென் நீங்க என்ன பண்ண போறீங்க? டிசம்பர் 12 5 மணிக்கு நீங்க எந்திரிங்க போதும். நான் 4, 3 அப்படியெல்லாம் சொல்லல. 5 o'clock ஒரு வெரி வெரி ரீசனபிள் டைம், ப்ரொவைடட் தட் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ 5:30 வரைக்கும் நீங்க வந்து டைம் எடுத்துக்கோங்க. ஹாஃப் அன் ஹவர் டீ காஃபி குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு எல்லாமே வந்துருங்க. 5:30க்கு ஃபுல் ஃபோக்கஸோட ரீகால் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இப்போ உட்காந்து புதுசா எந்த கொஸ்டின்ஸையும் படிக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் சொன்னேன் டிசம்பர் 11 அன்னைக்கு தூங்க போறதுக்கு முன்னாடியே எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சிடணும். ஸோ டிசம்பர் 12 நீங்க எந்திரிச்சு ரீகால் மட்டும் தான் பண்ண போறீங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் நிறைய பேர் ரீகால் பண்ண மறந்துடுவீங்க. மறந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல போய் சொதப்பி விட்டுரும். கண்டிப்பா சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் படிச்சே தீரணும். எதை படிச்சாலும் படிக்கலனாலும் இதை படிச்சிருங்க, சரியா? ஓகே. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எங்க மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ற மாதிரி பிடிஎஃபாவே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். அது எங்க மேம் போய் பார்க்கணும்? நம்ம வீடியோ இருக்கு இல்லையா, நம்ம வீடியோக்கு கீழே இங்க மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு தென் இந்த இடத்துல பிடிஎஃபோட லிங்கை நான் கொடுத்துருக்கேன், சரியா? அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் எல்லாம் வேணுமோ, லெட்டர் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், என்னென்ன வீடியோஸ் எல்லாம் வேணுமோ எல்லா வீடியோஸோட லிங்கையுமே நான் வந்து பிளேலிஸ்ட்டுக்குள்ள கொடுத்துருக்கேன், சரியா? அந்த பிளேலிஸ்டோட லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன், அதுவுமே செக் பண்ணி பாருங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யோர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, நான் இப்போ ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்தாச்சு, இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் கையில தூக்கி கொடுத்தாச்சு. இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் பிகிலே, இல்லைன்னா மார்க் வராது, சரியா? ஸோ யாரெல்லாம் ஃபாலோ பண்ண போறீங்க, ஐ வில் ஃபாலோ அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் கண்ணா, நல்ல மார்க் வாங்குவீங்க.